திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. ஆயிரத்தி 1966 ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி இணைந்து நடித்த மாபெரும் வெற்றிப்படம் அன்பே வா. இதில் வழக்கமான பாணியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நவநாகரிக எம்ஜிஆரை பார்க்கலாம். எம்எஸ்வியின் இசையில் பாடல்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். எம்ஜிஆரின் நடனமும் செம மாசாக இருக்கும். இந்த படத்தின் லொகேஷன்கள் எல்லாமே அருமையாக இருக்கும். நடிகர் இளவரசு ஆரம்பத்தில் ஒளிப்பதிவாளராக இருந்து நடிகர் ஆனவர். இவர் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர். இவர் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய போது நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை இப்படி சொல்கிறார். நாங்களெல்லாம் ஒரு கைதியின் டைரி படப்பிடிப்பில் இருந்தோம். எம்ஜிஆர் ஐயா அன்பே வா படப்பிடிப்பில் எடுத்த அதே லொகேஷனில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. 20 வருஷம் கழிச்சு அந்த இடத்தை பார்க்க எம்ஜிஆர் வர்றாரு. நான் ரிஃப்ளெக்டை பிடிச்சிக்கிட்டு நின்று கொண்டிருந்தேன். சாரி, உங்கள் வேலையை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு கேட்கிறார் எம்ஜிஆர். என்கிட்ட சாரி கேட்கணுமா? எனக்கு எவ்வளவு பெரிய பாடம், நான் என்ன பெரிய கருவேப்பிலை என்கிறார் நடிகர் இளவரசு. பாஞ்சாலங்குறிச்சி, பெரிய தம்பி, இனியவளே, நினைத்தேன் வந்தாய், மனம் விரும்புதே, வீரநடை ஆகிய படங்களில் இவர் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளவரசு ஒளிப்பதிவாளர் பி. கண்ணனிடம் ஆரம்பத்தில் உதவியாளராக பணியாற்றியுள்ளார். அப்படி பணிபுரிந்த படம்தான் ஒரு கைதியின் டைரி. இது 1985 வெளியானது. பாரதி ராஜாவின் இயக்கத்தில் கமல் நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படம். இவர் பாரதி ராஜா இயக்கிய கடலோர கவிதைகள் படத்தில்தான் முதலாக சத்யராஜின் நண்பராக நடித்து சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். பின்னாளில் குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்தார். இவருக்கு புகழ் சேர்த்த படம் என்றால் முத்துக்கு முத்தாக படத்தை கூறலாம். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.